எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1ல ஏஜ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் என்னென்ன டைப்லலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் டைப் எல்லாமே சிஜிஎல் டயர் 1 2024 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி அதை எடுத்தது தான். கொஸ்டின்ஸை 2% ப்ராப்ளம், 3% ப்ராப்ளம், அப்புறம் 4% ப்ராப்ளம் அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கலாம். அக்கார்டிங் டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இந்த ப்ராப்ளம். ஸோ அதையே 6 டைப்பாக பிரிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த 6 டைப்புக்குள்ளே தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. வாங்க ஒவ்வொரு டைப்பாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பேஜ் நீங்கள் எதுவும் மனப்பாடம் பண்ணுறதோ இல்லை ஞாபகம் வச்சுக்கிறதோ கிடையாது. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 1 டே முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு எக்ஸாம் சால்வ் பண்ணுறப்ப கண்டிப்பாக மெமரியில் இருக்கும். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2% ப்ராப்ளம். ஏஜ் ரிலேட்டட் சம்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா, அதாவது பாஸ்டில் ஒரு ரிலேஷன் கொடுத்துருவாங்க, இல்லைனா ஃப்யூச்சரில் ரிலேஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சில சமயம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், பிஃபோர் எக்ஸ் இயர்ஸ் எத்தனை வருஷம்னு நமக்கு தெரியலை. ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி 3/7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது எக்ஸ் வருஷத்துக்கு முன்னாடி ஏ பை பியோட ஏஜ் 3/7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி பாஸ்ட் ரிலேஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் எக்ஸ் இயர்ஸ், அதாவது எக்ஸ் வருஷத்துக்கு அப்புறம் ஏ அண்ட் பி 3/5 அப்படின்னு சொல்லியும் கொடுக்கலாம். ஸோ இப்படி பாஸ்ட்லையும் கொடுக்கலாம், ஃப்யூச்சர்லையும் கொடுக்கலாம். இந்த ஃப்யூச்சரில் கொடுக்குறத ஆஃப்டர்னு கொடுக்காம சில சமயம் பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் அப்படின்னும் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹென்ஸ்ன்னு கொடுத்தாலும் ஆஃப்டர்னு கொடுத்தாலும் அது ஃப்யூச்சரில் ரிலேஷன் அப்படிங்கிறத. 2% ப்ராப்ளமில் இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன டேட்டா கொடுத்துருவாங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜஸ், ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நமக்கு எத்தனை வருஷம் எக்ஸ் இயர்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? நமக்கு ஏயோட ஏஜ் 16 அப்படின்னு தெரியும். அதே மாதிரி பியோட ஏஜ் 32 அப்படின்னு தெரியுமா? இதிலிருந்து எக்ஸ் இயர்ஸை கழிச்சிடுறோம். மேலையும் எக்ஸ் இயர்ஸை கழிச்சிடுறோம், கீழையும் எக்ஸ் இயர்ஸை கழிச்சிடுறோம். ஸோ அப்படி கழிச்சா ஏ அண்ட் பியோட ரேஷியோ எவ்வளோவா? 3/7. ஸோ இது 3/7க்கு ஈக்குவல். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ சால்வ் பண்ணோன்னா 7, 16, 112. ஸோ 112 மைனஸ் 7x இது எதுக்கு ஈக்குவல்? 3 × 32 96 மைனஸ் 3xக்கு ஈக்குவல். இது எதுக்கு ஈக்குவல்? ஸோ மைனஸ் 7x அன்சைடு கொண்டு போனோன்னா 7x மைனஸ் 3x 4x அப்படின்னு வந்துடும். அதே இது 112 மைனஸ் 9x பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு வந்துடும். ஸோ எக்ஸு 4க்கு ஈக்குவல். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி 3/7. ஸோ இதில் இயர்ஸ் எவ்வளோ? 4 இயர்ஸ். இப்போ இதே இப்படி கேட்காம ஃப்யூச்சர் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி எழுதுறது? சேம் தான், அதே 16/32. ஃப்யூச்சருங்கிறதுனால இயர்ஸை ஆட் பண்ணுறோம். 16 + x 32 + x. இது என்ன ரேஷியோக்கு ஈக்குவலா? 3/5க்கு ஈக்குவலா? ஸோ 3/5. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5 16 சார் 80 + 5x. இது பார்த்தீங்கன்னா 96 + 3x. ஸோ 2x 16க்கு ஈக்குவலாக இருக்கும். எக்ஸு 8க்கு ஈக்குவல். ஸோ 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏ அண்ட் பியோட ரேஷியோ 3/5. இதுதான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சம். பாஸ்ட்டில் ஃப்யூச்சரில் ரிலேஷன் கொடுத்துட்டு இயர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின் எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 2024 கேட்ட கொஸ்டின். இதை ஒரு தடவை சால்வ் பண்ணலாம். ஸோ ஹேமாவுக்கு 20 இயர்ஸ் ஓல்டு, சிஸ்டர் நேகா 30 இயர்ஸ் ஓல்டு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏஜஸோட ரேஷியோ 3/5 இருந்திருக்கும்? ஸோ ஹேமா 20, நேகா 30. இப்போ எப்படி எழுதலாம்? 20/30 பாஸ்ட் ரிலேஷனுங்கிறதுனால மைனஸ். எத்தனை இயர்ஸ்ன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். -x எதுக்கு ஈக்குவல்? 3/5க்கு ஈக்குவல். இதை 100 - 5x = 90 - 3x அப்படின்னு எழுதலாம். 5x அந்த சைடு கொண்டு போனால் 5x - 3x 2xன்னு வந்துடும். 100 - 90 10ன்னு வந்துடும். எக்ஸ் 5 இயர்ஸ். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு.
நம்ம மேலே பார்த்த கான்செப்ட் மாதிரியே தான் சம்மும் கேட்பாங்க. கொஞ்சம் வேர்டிங்ஸ்லாம் டீட்டெயிலாக இருக்கும். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பாஸ்ட் ரிலேஷனோ இல்லை ஃப்யூச்சர் ரிலேஷனோ கொடுத்துருவாங்க. ஆனால் இயர்ஸும் கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், பிஃபோர் 10 இயர்ஸ் 4 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் ஏ வந்து 3 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் பிக்கு ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 இயர்ஸ் முன்னாடி 4 டைம்ஸ் ஏ வந்து 3 டைம்ஸ் பிக்கு ஈக்குவல். ஸோ இதில் ஏ பை பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4ன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி பாஸ்ட் ரிலேஷனோ இல்லை ஃப்யூச்சர் ரிலேஷனோ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இன்னொரு ரிலேஷன் ப்ரெசன்ட் ரிலேஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரெசன்ட் ரிலேஷனும் கொடுத்துட்டு ஏயோட ப்ரெசன்டேஜ் என்ன, பியோட ப்ரெசன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 2 டேட்டா எடுக்கிறேன். இதில் பாஸ்ட் ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ப்ரெசண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? 5 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் ஏ வந்து 4 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் பி. இப்படி கொடுத்தாங்கன்னா முதல்ல ப்ரெசன்டேஜை வந்து எடுங்க. ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஏ வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். பியை வந்து பி அப்படின்னு வச்சுக்கலாம். 5 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் ஏ 4 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் பிக்கு ஈக்குவல். இப்போ இது ஒரு ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி பிஃபோர் 10 இயர்ஸ், பிஃபோர் 10 இயர்ஸ் ஏயோட ஏஜ் என்ன? ஏ மைனஸ் 10. அதே மாதிரி பியோட வயசும் பி மைனஸ் 10. 4 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் ஏ இஸ் 3 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் பி. ஸோ 4 இன்ட்டு ஏ மைனஸ் 10 வந்து 3 இன்ட்டு பி மைனஸ் 10க்கு ஈக்குவல். ஸோ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 5a மைனஸ் 4b ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். ரெண்டாவது ஈக்குவேஷனை 4a மைனஸ் 3b மைனஸ் 40 இருக்கும். மைனஸ் 30 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 30 மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏ ரெண்டுமே 20a 20aன்னு கேன்சல் ஆயிரும் மைனஸ் பண்ணோன்னா. ஸோ 20a மைனஸ் 16b வந்து 0க்கு ஈக்குவல். அதே மாதிரி கீழே 5ஆல் பண்ணுறேன். ஸோ 20a மைனஸ் 15b மைனஸ் 50 வந்து 0க்கு ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? மைனஸ் 16b ப்ளஸ் 15b. ஸோ மைனஸ் b ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 0. b வந்து 50 இயர்ஸ். b 50 இயர்ஸ்னால் ஏ எவ்வளவு? பிக்கு பதிலாக 50 போட்டோன்னா 5ம் 50யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10ன்னு வரும். ஏ வந்து 40 இயர்ஸ். ஸோ ஏ 40 பி 50 அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி. சில சமயம் என்ன கேட்பாங்கன்னா, பாஸ்ட் ஏஜ் சொல்லுங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? ஏயோட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏ வந்து 30, பி வந்து 40. ஸோ நீங்கள் ஆப்ஷனில் வந்து ஏயோட ஏஜ் கேட்குறாங்க, 40யும் இருக்கும் 30யும் இருக்கும். நீங்கள் ப்ரெசன்டேஜா இல்லை பாஸ்டேஜா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இதில் நிறைய மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன கேட்குறாங்களோ அதை தான் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போ அதே இது ஃப்யூச்சர் ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் ப்ரெசண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்படி இருந்தால் எப்படி பண்ணுவீங்க? அட் ப்ரெசண்ட்டில் சேம் தான். 5a வந்து 4bக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஃப்யூச்சரில் எழுதுகிறப்போ ஏ மைனஸ் 10 கிடையாது, ஏ ப்ளஸ் 10. அதே மாதிரி பி ப்ளஸ் 10. 6 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் ஏ. 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் 10 வந்து எதுக்கு ஈக்குவல்? 5 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் பி. 5 இன்ட்டு பி ப்ளஸ் 10க்கு ஈக்குவல். ஸோ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ரெண்டையும் சால்வ் பண்ணோன்னா ஏ அண்ட் பி கிடச்சிரும். என்ன கொஸ்டினில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிட வேண்டியதான். இந்த கொஸ்டின் சிஜிஎல் டயர் 1 2024 கேட்ட கொஸ்டின்ஸ். வாங்க சால்வ் பண்ணலாம். கன்சியாம் வந்து த்ரைசஸ் ஓல்டஸ் ஆகாஷ். ஸோ கன்சியாம ஜீன் எடுத்துக்கிறேன். 3 இன்ட்டு ஏ. 10 இயர்ஸ் அகோ கன்சியாம் வாஸ் 4 டைம்ஸ் as old as ஆகாஷ். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ஜி மைனஸ் 10 வந்து 4 டைம்ஸ் த ஏ மைனஸ் 10. ஸோ 2 ஈக்குவேஷன் வந்துருச்சா? ஸோ ஜிக்கு பதிலாக 3a அப்படியே அப்ளை பண்ணனா 3a மைனஸ் 10 எதுக்கு ஈக்குவல்? 4a மைனஸ் 40க்கு ஈக்குவல். 3a அந்த சைடு கொண்டு போனோன்னா 4a மைனஸ் 3a ஏன்னு ஆகிடும். மைனஸ் 40 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 30 அப்படின்னு ஆயிரும். ஸோ ஏ 30. ஸோ ஜி எவ்வளவு?
3 × 30 90 அப்படின்னு வந்துடும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டிஃபரன்ஸ் பிட்வீன் தயர் கரண்ட் ஏஜஸ் ஜி மைனஸ் ஏ தான் தெரியணும். ஸோ 90 - 30 60 அப்படின்னு வந்துடுமா? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த டைப் சேம் டேட்டா தான், உங்களுக்கு பாஸ்ட் ரிலேஷனோ இல்லை ஃப்யூச்சர் ரிலேஷனோ கொடுத்துருவாங்க, இயர்ஸும் கொடுத்துருவாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. ஆனால் இதில் என்னென்னா இன்னொரு ரிலேஷன் ப்ரெசன்ட் ரிலேஷன் பார்த்தோமா, அதுக்கு பதிலாக உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு பாஸ்ட் ரிலேஷனோ இல்லை ஃப்யூச்சர் ரிலேஷனோ தான் தருவாங்க, ப்ரெசன்ட் ரிலேஷன் தரமாட்டாங்க. ஸோ இப்படி இருந்தால் எப்படி பண்ணுறது? நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸை எப்படி எழுதலாம்? பிஃபோர் 10 இயர்ஸ். ஸோ பிஃபோர் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 times த ஏஜ் ஆஃப் ஏ 3 times த ஏஜ் ஆஃப் பிக்கு ஈக்குவல். ஆஃப்டர் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 times த ஏஜ் ஆஃப் ஏ 5 times த ஏஜ் ஆஃப் பிக்கு ஈக்குவலா? ஆனால் ரெண்டுமே பாஸ்ட் ரிலேஷன் ஃப்யூச்சர் ரிலேஷன். ஸோ ஏ வந்து a - 10 அப்படின்னு எழுதணும். 4 × a - 10 தான் 3 × b - 10க்கு ஈக்குவல். அதே மாதிரி 6 × a + 10 தான் 5 × b + 10க்கு ஈக்குவல். ஸோ இப்போயும் 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, இதை நீங்கள் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் கால்குலேஷன் வந்து டீடியஸாக வரும், கொஞ்சம் கஷ்டமாக வரும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, இந்த பாஸ்டில் கொடுத்த ரிலேஷன் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. 4a = 3b, இந்த ரிலேஷன் அப்படியே வச்சுக்கலாம். இந்த டைம்ல இருந்து ஃப்யூச்சர் வர எவ்வளோ டைம் ஆயிருக்கு? இங்கே ஒரு 10 இயர்ஸ், இங்கே ஒரு 10 இயர்ஸா, மொத்தம் 20 இயர்ஸ் ஆயிருக்கா? ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனை 6 × a + 20 அப்படின்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி 5 × b + 20 அப்படின்னு 2 ஈக்குவேஷன் இப்படி எழுதிக்கிறேன். ஒன்றுமே பண்ணல, நம்ம இங்கே a வந்து இந்த 2 ஈக்குவேஷன்லையும் a and b வந்து பெர்சன்டேஜஸ். இந்த 2 ஈக்குவேஷன்லையும் a and b என்னது? 10 இயர்ஸ் அகோ a and b ஏஜஸ் தான் a, b அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இதிலிருந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ தான் 6 times த ஏஜ் ஆஃப் a வந்து 5 times த ஏஜ் ஆஃப் b இருக்குது. இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷன் ஈஸியாக வரும். ஆனால் நீங்கள் ரெண்டையுமே -10 + 10 எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக வரும், டைம் அதிகமாகும். இப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து a and b வந்துடும். ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? ஸோ 4a - 3b = 0 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது? 6a - 5b, 6 × 20 120, 5 × 20 100, ஸோ +20 = 0 அப்படின்னு வரும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும்? 12a - 9b வந்து 0. அதே மாதிரி 12a - 10b + 40 = 0 அப்படின்னு வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணனா +b = 40 அப்படின்னு வரும். ஸோ b வந்து 40 தெரியுது, a என்னது? அப்போ bக்கு பதிலாக 40 போட்டோன்னா 4ஐயும் 40ஐயும் கேன்சல் பண்ணால் 10, a வந்து 30. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, a and bங்கிறது வந்து ஏயோட ப்ரெசன்ட் ஏஜ் கிடையாது, a and bயோட 10 இயர்ஸ் அகோ உள்ள ஏஜ். ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டாங்கன்னா b வந்து 10 வருஷம் கம்மியாக இருக்குங்க. ஸோ b வந்து 50, a வந்து 40 அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் ஏஜ். இது வந்து பாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஏஜ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறையா தடவை மறந்துடுவோம். நம்ம ஏயும் பியையும் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ் அப்படின்னு எடுத்திருக்கோம். அதனால கடைசியில் ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறப்போ நம்ம 10 வருஷம் கடைசியில் ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் கரெக்டான ஆன்சர் வரும். இப்படி பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரிலேஷனே வந்து 2 இது கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரிலேஷனை வந்து பேஸாக எடுத்துக்கோங்க, a and b எடுத்துக்கிட்டு அதிலிருந்து இன்னொரு ரிலேஷன் எவ்வளோ இயர்ஸ் தள்ளி இருக்குது, 20 இயர்ஸ் தள்ளி இருந்தால் 20 இயர்ஸ், 5 இயர்ஸ் தள்ளி இருந்தால் 5 இயர்ஸ், அது ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். வாங்க இப்போ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். 7 years ago Prachi was 4 times as old as her daughter was at the time. ஸோ 7 years agoவா, பிராச்சியை பின்னு எடுத்துக்கிறேன், டாட்டரை வந்து டின்னு எடுத்துக்கலாம், 4d அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 4 years from now
ஸோ இப்போலேருந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பிராச்சி வந்து 2.5 டைம்ஸ் ஓல்டஸ்டர் டாட்டர் 2.5Dன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பாஸ்ட்டை வந்து பேஸாக எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து P = 4D அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஈக்குவேஷன் இதிலிருந்து எத்தனை வருஷம் தள்ளி இருக்குது? 7 + 4 11 இயர்ஸ் தள்ளி இருக்கா? ஸோ P + 11 தான் 2.5 டைம்ஸ் ஆஃப் D + 11. இப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? அப்படியே சால்வ் பண்ணிடலாமா? ஸோ Pக்கு பதிலாக 4Dன்னு போடுறேன். 4D + 11D = 2.5D + 11 × 2.5. ஸோ 4D - 2.5D 1.5D அப்படின்னு ஆயிரும். இங்கே D வராது. 11 × 2.5 - 11. அதை எப்படி எழுதலாம்? 11 × 2.5 - 1ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுவும் 1.5 தான், இங்கேயும் 1.5 கேன்சல் ஆயிரும். ஸோ D வந்து 11 இயர்ஸ். D 11 இயர்ஸ்னா P எவ்வளவு? P வந்து 44 இயர்ஸ். ஏன்னா 4 × 11 44 இயர்ஸ். டியும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இது ரெண்டுமே 7 இயர்ஸ்க்கு முன்னாடி டிஎன்பியோட ஏஜ். ப்ரெசன்ட் ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ரெசன்ட் ஏஜ் என்னது? D + 7 11 + 7 18. அதே மாதிரி 44 + 7 51. இது ரெண்டும் தான் ப்ரெசன்ட் ஏஜ். நமக்கு கேட்டது என்னது? சம் ஆஃப் ப்ரெசன்டேஜ் ஆஃப் பிராச்சி அண்ட் டாட்டர். ரெண்டையும் சம் பண்ணோன்னா D + P 69 அப்படின்னு வரும். ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ பாஸ்ட் ரிலேஷனை பேஸாக எடுத்துக்கிட்டோம். ஃப்யூச்சர் ரிலேஷனை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி 11ஆல் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் சம் சால்வ் பண்ணுறது தான். அடுத்தது மல்டிபிள் பர்சன் ப்ராப்ளம். அதாவது 3 பேர் இருந்தால் இல்லை 4 பேர் இருந்தால் எப்படி பண்ணுறது? 3 பேர் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 3க்குமான ரிலேஷன் கொடுத்துருவாங்க ஒரு டைப்பில். ஸோ ஏபிசி 3க்குமே ரிலேஷன் கொடுத்துட்டு சிஏவோட எப்படி ரிலேட் ஆகுது, அதே மாதிரி பிஏவோட எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டு ஏபிஎன்சி கேட்பாங்க. இப்படி கொடுத்துட்டா நம்ம எல்லாத்தையுமே ஏக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். கன்வெர்ட் டு சிங்கிள் வேரியபிள். அப்படி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டேட்டா கொடுத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஏ, பி அண்ட் சி. ஸோ ஏ + பி + சி வந்து 110க்கு ஈக்குவல். ஏ வந்து டபுள் த ஏஜ் ஆஃப் பி. ஸோ ஏ வந்து 2Bக்கு ஈக்குவல். பிஃபோர் 5 இயர்ஸ் ஏ இஸ் half times more than சி. ஸோ ஏ - 5 வந்து half times மோர்னா என்ன அர்த்தம்? 1.5 டைம்ஸ் ஆஃப் சி - 5. இப்போது எல்லாத்தையும் ஏக்கு மாற்றிடலாமா? ஏ வந்து பி எப்படி ஏக்கு மாற்றுறது? பி வந்து A/2க்கு ஈக்குவல். இதை எப்படி ஏக்கு மாற்றுறது? A - 5 = 1.5 வந்து 3/2 அப்படின்னு எழுதிக்கிறேன். 3/2 × C - 5. ஸோ 2A - 10 = 3C - 15. ஸோ இதை சியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். -15 அந்த சைடு போச்சுன்னா +5 ஆகிடும். ஸோ 2A + 5/3 = C. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஏ அப்படியே இருக்கட்டும், ஆனால் அதுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பிக்கு பதிலாக A/2. அதே மாதிரி சிக்கு பதிலாக 2A + 5/3. இது 3 110க்கு ஈக்குவல். இப்போ கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா 6ன்னு வரும். ஸோ 6A + 3A. இதை மொத்தமாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 4A + 10. 6 அந்த சைடு போச்சுன்னா 660க்கு ஈக்குவல். ஸோ 13A. 10 அந்த சைடு போச்சுன்னா 650க்கு ஈக்குவல். ஏ வந்து 50 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏ 50னா பி எவ்வளவு? பி வந்து 25. இந்த ஈக்குவேஷனில் ஏ 15 அப்ளை பண்ணோன்னா 105ன்னு வரும். 105/3 35. ஸோ ஏ வந்து 50, பி வந்து 25, சி வந்து 35. 3 ஏஜுமே தெரிஞ்சிருச்சா? இப்படி எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போது CGL Tier 1 2024 கேட்ட கொஸ்டின்
பாருங்க, அட் ப்ரெசன்ட் ஏ இஸ் thrice as old as பி. ப்ரெசன்ட்டில் ஏ வந்து 3பிக்கு ஈக்குவல். சி இஸ் 5 years elder than பி. சி வந்து 5 + பிக்கு ஈக்குவல். சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஏ கமா பி கமா சி இஸ் 75 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 75க்கு ஈக்குவல். என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் பி 5 years ago டு ஏஜ் ஆஃப் ஏ 3 years from now. ஸோ பி மைனஸ் 5 பை ஏ ப்ளஸ் 3 தான் கேட்டிருக்காங்க. முதல்ல பியையும் ஏயும் கண்டுபிடிப்போமா? இங்கே சிங்கிள் வேரியபிளாக நம்ம பியை வச்சுக்கலாம். ஏன்னா ஏயும் பிக்கு மாற்றிருக்கு, சியும் பிக்கு மாறி இருக்கு. ஸோ ஏயை வந்து 3b அப்படின்னு எழுதுகிறேன். ப்ளஸ் பி அப்படியே இருக்கட்டும். சியை வந்து 5 + பி அப்படின்னு எழுதுகிறேன். 75க்கு ஈக்குவல். ஸோ 3b + b + b 5b. 5 அந்த சைடு போச்சுன்னா 70 ஆயிரும். பி வந்து 14. பி 14னா ஏ எவ்வளவு? 42. இந்த ரெண்டு வேல்யூவையும் அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 14 - 5 பை 42 + 3 எதுக்கு ஈக்குவல்? 14 - 5 வந்து 9, 42 45ன்னு வந்துடும். ஸோ 1/5 தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அதே 3% ப்ராப்ளமில் இன்னொரு டைப் பாருங்க, டைப் 2. இதுலேயும் உங்களுக்கு ஏ கமா பி கமா சி மூணையும் வச்சு ஒரு ரிலேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன் சி2ஏவும் கொடுத்துருவாங்க. ஆனால் பி2ஏ கொடுக்காம மறுபடியும் இன்னொரு ஏ கமா பி கமா சியோட ரிலேஷன் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? சேம் கான்செப்ட் தான். இங்கே எல்லாத்தையுமே ஒரே வேரியபிளுக்கு மாற்றணும். ஸோ இந்த டேட்டா வச்சு பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எதுக்கு ஈக்குவல்? 110க்கு ஈக்குவல். பிஃபோர் 5 years ஏ இஸ் half times more than சி. ஸோ ஏ மைனஸ் 5 வந்து 1.5 இன்ட்டு சி மைனஸ் 5. இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? பிஃபோர் 15 years ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி டு சி இஸ் 9/4. அதாவது ஏ மைனஸ் 15 ப்ளஸ் பி மைனஸ் 15 பை சி மைனஸ் 15 வந்து 9/4க்கு ஈக்குவல். இப்படி கொடுத்துட்டாங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஏக்கு மாற்றலாம், இல்லைன்னா பிக்கு மாற்றலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை மாற்றினா என்ன வரும்? ஏ மைனஸ் 5 ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு சி மைனஸ் 5ன்னு வரும். நம்ம போன இதுலேயே பார்த்தோம் 2a + 5/3 வந்து சிக்கு ஈக்குவல் அப்படின்னு வரும். சேம் இதுதான், போன கான்செப்ட்லேயே இதே இது பார்த்துருந்தோம். அடுத்து இந்த ஈக்குவேஷன் 4 அந்த சைடு கொண்டு போனோம்னா 4a + 4b மைனஸ் 30 இன்ட்டு 4 வந்து -120ன்னு வரும். ஈக்குவல் டு 9c - 135. சிக்கு பதிலாக 2a + 5/3 அப்ளை பண்ணுறேன். 4a + 4b -135 இந்த சைடு வந்துச்சுன்னா +15 ஆகிடும். ஈக்குவல் டு 9 இன்ட்டு 2a + 5/3. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 3 ஆயிரும். ஸோ 6a + 15 ஈக்குவல் டு 6a + 15. ஸோ 15 கேன்சல். 4a அந்த சைடு கொண்டு போனேன்னா 2a வந்து 4bக்கு ஈக்குவல். ஸோ b வந்து a/2க்கு ஈக்குவல். இப்படி பியோட ரிலேஷனும் தெரிஞ்சிருச்சு வித் ஏ, சியோட ரிலேஷனும் வித் ஏ தெரிஞ்சிருச்சு. ரெண்டையுமே இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ கமா பி கமா சி தெரிஞ்சிருமா? ஸோ சேம் போன மெத்தடில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா இதில் ரெண்டாவது ரிலேஷன் வந்து டைரெக்டாக கொடுக்காம மறுபடியும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிலேஷனாக கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நீங்கள் வந்து சிக்கு பதிலாகவும் சப்ஸ்டியூட் பண்ணி, சி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் பி வித் ரிலேஷன் டு ஏ கண்டுபிடிச்சிடணும். ஸோ எல்லாத்தையுமே ஏக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 2024 கேட்ட கொஸ்டின். ஒரு ஃபேமிலியில் கம்பைன்ட் ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் சன் HWSன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மூணையும் கூட்டினா 90 years. ஹஸ்பண்ட் தான் வந்து ஓல்டஸ்ட்டு. டிஃப்ரென்ஸ் இன் ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஸ் 1/3 ஏஜ் ஆஃப் தயர் சன். ஸோ H மைனஸ் W வந்து 1/3 ஆஃப் S. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க?
ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஏஜ் ஆஃப் சன் வுட் பி half the ஏஜ் ஆஃப் his ஃபாதர். ஸோ எஸ் ப்ளஸ் 10 வந்து half the ஏஜ் ஆஃப் his ஃபாதரா? ஸோ 1/2 இன்ட்டு ஹச் ப்ளஸ் 10க்கு ஈக்குவல். இது 3ல் நீங்கள் டைரெக்டாக கொடுத்துருக்க ரிலேஷன் இதுதான். இதில் ஹச்சை வந்து நான் எஸ்ஸுக்கு மாற்றுறேன். 2 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 10 வருமா? ஸோ 2s ப்ளஸ் 20 வந்து ஹச் ப்ளஸ் 10க்கு ஈக்குவல். 10 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 10 ஆயிரும். ஹச்சு வந்து 2s ப்ளஸ் 10க்கு ஈக்குவல். இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இதில் ஹச்சுக்கு பதிலாக 2s ப்ளஸ் 10 போட்டோன்னா என்ன வரும்? 2s ப்ளஸ் 10 மைனஸ் டபிள்யூ வந்து 1/3sக்கு ஈக்குவல். 3 அந்த சைடு கொண்டு போனேன்னா 6s ப்ளஸ் 30 மைனஸ் 3w வந்து எஸ்ஸுக்கு ஈக்குவல். 6s மைனஸ் எஸ் 5s ப்ளஸ் 30 வந்து w அந்த சைடு போச்சுன்னா 3wக்கு ஈக்குவல். w வந்து 5s ப்ளஸ் 30/3 அப்படின்னு வருமா? ஸோ இந்த ஈக்குவேஷனும் கிடச்சிருச்சு. ரெண்டையுமே நம்ம எஸ்ஸுக்கு மாற்றியாச்சு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஹச்சுக்கு பதிலாக 2s ப்ளஸ் 10 ப்ளஸ் டபிள்யூக்கு பதிலாக 5s ப்ளஸ் 30/3 ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 90. 3ஆல் எல்சிஎம் எடுத்தோன்னா 6s ப்ளஸ் 30 ப்ளஸ் 5s ப்ளஸ் 30 ப்ளஸ் 3s இஸ் ஈக்குவல் டு 270 அப்படின்னு வரும். எஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 14s ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 30 60. அந்த சைடு போச்சுன்னா 270 மைனஸ் 60 210 அப்படின்னு வரும். எஸ் வந்து 15. எஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டையும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் அப்ளை பண்ணால் ஹச் அண்ட் டபிள்யூ கிடச்சிரும். கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதர். ஸோ நான் டபிள்யூ கண்டுபிடிக்கிறேன். டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 15 என்னது? 75. 75 ப்ளஸ் 30 105. 105/3 வந்து 35 அப்படின்னு வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏஜ் ரிலேட்டட் சம்மில் லாஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் 4 பர்சன் ரிலேஷன். இதில் ஏபிசிஎன்டி மாற்றி மாற்றி உங்களுக்கு 4 ஈக்குவேஷன் வர மாதிரி கேட்பாங்க. ஸோ 4 ஈக்குவேஷனையும் நீங்கள் ஏதாவது 2 வேரியபிளுக்கு மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இதில் பாருங்கள், ஏஎன்பி அப்புறம் சிஎன்டி கொடுத்துட்றாங்க. அப்புறம் சிஎன்டிஏவும் பிஎன்டியும் கொடுத்துட்றாங்க. நமக்கு ஏஎன்பிக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் இருக்கா? சிஎன்டிக்கு இன்னொரு ரிலேஷன் இருக்குது. இப்போது இந்த சிக்கும் ஏக்கும் ஒரு ரிலேஷனை வச்சு இந்த சிக்கு பதிலாக ஏல சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி டிஎன்பிக்கு வச்சு டிக்கு பதிலாக பியை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஏ டு பி இன்னொரு ரிலேஷன் கிடச்சிரும். ஸோ 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏ வந்து 5 டைம்ஸ் ஆஃப் பிக்கு ஈக்குவல். அதே மாதிரி சி வந்து 3 டைம்ஸ் ஆஃப் டிக்கு ஈக்குவல். ஆஃப்டர் 25 இயர்ஸ் சி இஸ் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஏ. ஸோ சி ப்ளஸ் 25 வந்து 2ஏக்கு ஈக்குவல். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏஜ் ஆஃப் டி அண்ட் பி வந்து 15. ஸோ டி மைனஸ் பி வந்து 15 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 4 ஈக்குவேஷன். ஏ வந்து 5b, அதை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனில் சிக்கு பதிலாக ஏயும் டிக்கு பதிலாக பியும் போடுறோம். ஸோ சி ஈக்குவல் டு 3டியில் சிக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2a மைனஸ் 25 3d. டிக்கு பதிலாக 15 ப்ளஸ் பியா? ஸோ 3 இன்ட்டு 15 ப்ளஸ் பி. ஸோ 2a 3b இந்த சைடு வச்சுன்னா மைனஸ் 3b. 3 இன்ட்டு 15 45. 45 ப்ளஸ் 25 வந்து 70 அப்படின்னு ஆயிரும். ஸோ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, 2 அன்னோன். அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 10a மைனஸ் 3b எதுக்கு ஈக்குவல்? 70க்கு ஈக்குவல். ஸோ 7b 70னா b வந்து 10. b 10னா a வந்து 50, ஏன்னா 5bக்கு ஈக்குவல். என்ன கேட்டிருக்காங்க? ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி 5 இயர்ஸ் ஹென்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏ அண்ட் பியோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏ வந்து 55 இருக்கும், பி வந்து 15 இருக்கும். இப்படி எத்தனை ஈக்குவேஷன் கேட்டாலும்
அதை 2 வேரியபிளுக்கு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே கான்செப்டில் 2024 கேட்ட சம். ஏஜ் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ் ராம் அண்ட் ரவி டிஃபர் பை 7 இயர்ஸ். ராமை வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன், ரவியை வந்து வின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆர் மைனஸ் வி வந்து 7. அடுத்தது ராம்ஸ் மதர் மாயாதேவி இஸ் 3 times as old as ராம். ஸோ எம்முங்கிறது வந்து மாயாதேவி, 3 times ஆஃப் ராம். அடுத்தது ரவி வந்து 4 times as old as his brother சோகம். ரவி வந்து 4 times ஆஃப் எஸ். ஏஜ் ஆஃப் மாயாதேவி அண்ட் சோகம் டிஃபர் பை 65 இயர்ஸ். மாயாதேவி மைனஸ் சோகம் வந்து 65. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கலாமா? ஆர் மைனஸ் வி ஈக்குவல் டு 7ங்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ எல்லாத்தையுமே ஆர் அண்ட் விக்கு மாற்றணும். எம் ஆல்ரெடி ஆர் டேர்ம்ஸில் தான் இருக்குது. எஸ்ஸை வந்து வி டேர்ம்ஸ்க்கு மாற்றினோன்னா வி பை 4ன்னு வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரெண்டையுமே ஆர் அண்ட் வியை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எம்முக்கு பதிலாக 3r மைனஸ் எஸ்ஸுக்கு பதிலாக வி பை 4 ஈக்குவல் டு 65. ஸோ 12r மைனஸ் வி எதுக்கு ஈக்குவல்? 65 இன்ட்டு 4க்கு ஈக்குவல். இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ரெண்டத்துலையுமே ஆர் அண்ட் வி மட்டும்தான் அன்னோன்னு. ரெண்டையும் சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். விக்கு பதிலாக ஆர் மைனஸ் 7 எழுதலாமா? இல்லை விக்கு பதிலாக ஆர் மைனஸ் 7 போட்டால் என்ன வரும்? 12r மைனஸ் ஆர் மைனஸ் 7 ஈக்குவல் டு 65 இன்ட்டு 4 வந்து 260 அப்படின்னு வரும். ஸோ 12r மைனஸ் ஆர் 11r ப்ளஸ் 7 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 7 253 அப்படின்னு வரும். ஆர் வந்து அப்போ 23. கேட்டது வந்து மாயாதேவியோடது. எம் ஈக்குவல் டு 3r. ஸோ எம் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 23 69. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்படி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதே 2 வேரியபிளுக்கு மித்த எல்லா ஈக்குவேஷனையும் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைரக்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும். அதுலேருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே பிடிஎஃப் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபாலோ அப் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.